வணக்கம். உன்னில் முதலீடு செய், அதுதான் அதிக வட்டியை தரும் முதலீடு. வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கு முதலீடு செய்வது என்று யோசிக்கிறோம். வங்கி சேமிப்பு, நிலம், தங்கம், பங்கு சந்தை இவையெல்லாம் நல்ல முதலீடுகள் தான். ஆனால் ஒரு கேள்வி கேள், இவை எல்லாவற்றையும் விட அதிக லாபத்தை, நீண்டகால வளர்ச்சியை, உள்ளார்ந்த திருப்தியை தரக்கூடிய முதலீடு எது? பதில் ஒன்றுதான், நீயே. உன் அறிவில் முதலீடு செய்தால் அது யாராலும் திருட முடியாது. உன் திறமையில் முதலீடு செய்தால் அது காலத்தால் பழையதாகாது. உன் உடல் நலத்தில் முதலீடு செய்தால் அது உன் கனவுகளை சுமக்க வலிமை தரும். உன் மனநிலையில் முதலீடு செய்தால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை உடைக்காது. பலர் என்ன தவறு செய்கிறார்கள் தெரியுமா? உடனடி மகிழ்ச்சிக்காக செலவழிக்கிறார்கள். ஆனால் நீண்டகால முன்னேற்றத்திற்காக முதலீடு செய்ய மறக்கிறார்கள். ஒரு புதிய மொபைல் வாங்குவது எளிது. ஆனால் ஒரு புதிய திறன் கற்க பணமும் நேரமும் ஒதுக்குவது சிரமம். ஜிம்மில் சேருவது கஷ்டம் போல தோன்றும். ஒரு புத்தகம் படிப்பது சலிப்பாக இருக்கும். ஆனால் இவைதான் வாழ்க்கையின் உண்மையான வட்டி சேர்க்கும் கணக்குகள். ஒரு உதாரணம் பார்ப்போம். ரவி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இளைஞன். கல்லூரி முடித்த பிறகு ஒரு சிறிய சம்பள வேலை கிடைத்தது. மாத சம்பளம் போதுமானதாக இல்லை. நண்பர்கள் பலர் சம்பளம் வந்தவுடன் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கினர். ரவிக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் என்னை மேம்படுத்தப் போகிறேன் என்று. அவன் சம்பளத்தில் ஒரு பகுதியை சேமித்து ஒரு தொழில்நுட்ப கோர்ஸில் சேர்ந்தான். தினமும் வேலை முடித்து வந்த பிறகு 2 மணி நேரம் படித்தான். ஆரம்பத்தில் மிகவும் சோர்வாக இருந்தது. சில நேரங்களில் இதை விட்டுவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் அவன் நினைத்தான், இது செலவு அல்ல, இது முதலீடு. 6 மாதங்கள் கழித்து அவனுக்கு புதிய திறன் வந்தது. அந்த திறமையால் அவனுக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. சம்பளம் இரட்டிப்பு. சில ஆண்டுகளில் மேலாளர் பதவி. குடும்பத்தின் நிலை மாறியது. அவன் வாழ்க்கை உயர்ந்தது. மாறியது என்ன? அவனின் அதிர்ஷ்டம் அல்ல, அவனின் பிறப்பு அல்ல, அவனின் முடிவு. உன்னில் முதலீடு செய்வது. நீ உன்னில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்ப லாபம் வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளே மாற்றம் தொடங்கும். தன்னம்பிக்கை உயரும். சிந்தனை தெளிவாகும். முடிவெடுக்கும் திறன் வளரும். அந்த மாற்றம்தான் பின்னர் பெரிய வெற்றிகளாக வெளிப்படும். உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் உடல் மட்டுமல்ல, ஒழுக்கமும் வளரும். புத்தகம் படிக்க ஆரம்பித்தால் அறிவு மட்டுமல்ல, பார்வையும் பெருகும். தியானம் செய்தால் மன அமைதி மட்டுமல்ல, கவனம் அதிகரிக்கும். இவையெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். நினைவில் கொள், உலகம் உன்னை மதிப்பது நீ உன்னை எவ்வளவு மதிக்கிறாய் என்பதை கொண்டுதான். நீ உன் வளர்ச்சிக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்றால் உலகம் ஏன் உன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும்? இன்று தொடங்கு. 1 மணி நேரம் உனக்காக ஒதுக்கு. ஒரு புதிய திறன் கற்றுக்கொள். உன் உடலை பராமரி. உன் மனதை வலுப்படுத்து. உன் கனவுகளை எழுதிக்கொள். முதலில் மெதுவாக இருக்கும். ஆனால் வட்டி சேரும் போல உன் வளர்ச்சியும் சேரும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீயே ஆச்சரியப்படுவாய், இவ்வளவு தூரம் வந்து விட்டேனா என்று. பொருட்களில் முதலீடு செய்தால் அவை மதிப்பு இழக்கும். ஆனால் உன்னில் முதலீடு செய்தால் நீ மதிப்பு உயர்வாய். அதனால் இன்று ஒரு வாக்குறுதி கொடு. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து நான் தான். எனவே நான் என்னில் முதலீடு செய்கிறேன். ஏனெனில் உன்னில் செய்த முதலீடு காலத்தால் குறையாது, சூழ்நிலையால் உடையாது, மற்றவர்களால் பறிக்கப்படாது. அது வாழ்நாள் முழுவதும் வட்டி சேர்த்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ.